வரலாற்றுல மறந்து போன ஒரு உயரிய மனிதர் தான் யானை டாக்டர். தமிழகம் மதிக்க தவறிய ஒரு மாமேதையும் இவர் தான். டாக்டர் கே அழைக்கப்படுற டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரு சென்னை மாகாணத்துல தான் பிறந்து வளர்ந்தாரு. தன்னோட படிப்பை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில படிச்சு முடிச்சாரு. அதுக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்துல இணை அறுவை சிகிச்சை நிபுணரா பணியில சேர்ந்தாரு. பின்னர் 1953ஆம் ஆண்டு தேக்கடிக்கு மாறுதல் செய்யப்பட்டாரு. தேக்கடியில தான் 1957 வரை பணி செஞ்சாரு. இவரு யானைகளை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முறைக்காக ரொம்பவே பிரபலப்பட்டாரு. இது எளிதான மற்றும் பாதுகாப்பான வழிமுறையாகும். இவர் முதல்ல யானைகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர். 1953ல இருந்து 1956 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 யானைகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு கேரள மாநில எல்லையில இருக்கிற முதுமலை காட்டுல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல விலங்குகள் நிபுணரா பணிபுரிஞ்சாரு. தமிழக கோவில்கள்ல வளர்க்கப்படுற யானைகளுக்கு புத்துணர்ச்சி முகாமும் அதுக்கான வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்ததும் இவர் தான். தமிழகத்திலையும் கேரளாவிலையும் 15 பொதுமக்களை கொன்ற மக்னா அப்படின்னு சொல்லப்படுற யானையை பிடிச்சதும் இவர் தான். தன்னுடைய 30 ஆண்டுகால அரசு பணியில 100 யானைகளுக்கு மேல பிரசவம் பார்த்திருக்காரு. 1000க்கும் அதிகமான யானைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிச்சிருக்காரு. ஆசிய மாகாணத்துல யானையை பற்றி எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் முதல்ல புரட்டுவது இவருடைய கையேடு தான். முதுமலை வனப்பகுதியில் உள்ள எல்லா யானைகளுக்கும் இவர் ரொம்ப பரிச்சயம். மனுஷங்களோட அலட்சியம் மற்றும் முட்டாள்தனத்தால காடுகள்ல விலங்குகள் எவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கறத தன்னுடைய கட்டுரைகள்லயே நிறைய எழுதியிருக்காரு. அதுலயும் முக்கியமா காடுகள்ல மனிதர்கள் குடித்துவிட்டு போடுற குப்பிகள்னால யானைகள் படுற சித்திரவதைகளையும் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு தடவை பிரிட்டிஷ் விலங்கியல் மருத்துவர் டாக்டர் லேன் டக்ளஸ் ஹாமில்டன் இவர் கூட முதுமலையில பயிற்சியில இருந்தப்போ யானை கூட்டம் இவரை பார்த்த சந்தோஷத்துல துதிக்கையை தூக்கி பிளிரியதை பார்த்து நான் நீங்களா வாழ ஆசைப்படுறேன்னு ஆச்சரியத்தோட சொன்னாரு. டாக்டர் கேவோட கடைசி ஆராய்ச்சி கட்டுரை லண்டனை சேர்ந்த நேச்சர் பத்திரிகையில வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம 2000வது ஆண்டுல கேரள அரசு வன உயிர் காப்பாளருக்கு வழங்கப்படுற வேணுமேனன்னு சொல்ற விருதையும் இவருக்கு வழங்குச்சு. தன்னுடைய முழு வாழ்நாளையும் வனவிலங்குகளுக்காகவும் அதுலயும் குறிப்பா யானைகளுக்காகவே வாழ்ந்து மறைஞ்ச டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு உயரிய விருதும் கிடைச்சதே இல்ல. 2011ல அறம் அப்படிங்கிற தன்னுடைய சிறுகதை தொகுப்புல எழுத்தாளர் ஜெயமோகன் யானை டாக்டர் அப்படிங்கிற தலைப்புல இவரை பற்றி அழகா வர்ணிச்சிருந்தாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மள கூட பல பேருக்கு இப்படி ஒரு நபர் வாழ்ந்தது கூட தெரியாது. ஆனா கட்டாயம் இவரால வாழ்ந்த யானைகளுக்கு தெரியும்.